ஹலோ வணக்கம் எல்லா ஃபுட் டைப் ஃபாலோவர்ஸுக்கும் இந்த செக்மெண்ட் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிற ரெசிபி பேர் வந்து வெள்ளை சுண்டல் கறி. இந்த ரெசிபி வந்து டின்னர் டைமுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வெள்ளை சுண்டல் கறிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு வெள்ளை சுண்டலை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு விழுது ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குது. சின்ன வெங்காயத்தை பீல் பண்ணி வச்சுருக்குறோம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, தக்காளி இருக்குது. இங்கே மசாலா தூள் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இருக்குது, இதில் மிளகாய் தூள் இருக்குது. எக் மசாலா தூள் வந்து நம்ம ரெடிமேடாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும், அது நம்மகிட்ட இருக்குது. உப்பு, தென் மஞ்சள் தூள், தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். ஸோ இந்த பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த செக்மெண்ட்டில் வெள்ளை சுண்டல் கறி வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த வெள்ளை சுண்டல் கறிக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம குக்கர் இருக்குது, அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுருக்குறோம், ஒரு 10 சின்ன வெங்காயம் வரை இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. தென் உருளைக்கிழங்கு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளை சுண்டலை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை சுண்டல் வேகிற தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளை சுண்டலை வேக வைக்க போகிறோம். வெள்ளை சுண்டலை வேக வைக்கும் போதே என்னென்ன பொருட்கள் நம்ம இந்த வெள்ளை சுண்டல் கறிக்கு சேர்த்தோன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த குக்கரில் ஸ்டவ் மேலே வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த குக்கரை மூடி போட்டு மூடிடுவோம். கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு, ஒரு கோல்டன் கலர் ஆன உடனே இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஸோ இந்த போட்டுக்க சின்ன வெங்காயம் இந்த கலர் கண்டிப்பாக வரணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் இங்கே சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி, ஒரு தக்காளி இருந்தது இல்லையா, அதை அப்படி நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளை கொண்டரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த கறிக்கு வந்து இந்த உப்பு வந்து போதுமானதாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஸ்டேஜ் நம்ம உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்து நல்லா வேகமாக கொஞ்சம் நல்லா சாத்தே ஆகும். அதேமாதிரி நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. பாருங்கள் இப்போ ஓரளவு மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடலான்னா மசாலா தூள் நம்ம சேர்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறோம், மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். அப்புறம் கரம் மசாலா தூள் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும். ஸோ அதையும் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. ஸோ மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா இதேமாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மசாலா தூள் சேர்த்த பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபயர் ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட
ரொம்ப ட்ரையாக இருக்கனால சீக்கிரம் அந்த மசால் வந்து பேன் ஆயிரும். எனக்கு இந்த பேன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த வெள்ளை கொண்டல கறியுடைய டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், அந்த கடலை வெந்தும் இவ்வளோ தண்ணி நமக்கு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது இந்த மசாலில் வந்து இந்த வேக வச்சுருக்கிற கொண்ட கடலை அதோடய வந்து சில பொருட்கள் நம்ம சேர்த்துருந்தோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாருங்கள், இப்போவே பாருங்கள் அந்த கலர் வந்து எவ்வளோ ஒரு அழகாக வந்து இந்த கடலைக்கறிக்கு வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலையும் மேலே தூவிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது தயார் தான். நல்ல ஒரு கொதி வந்துச்சுன்னா இன்னும் வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ சிம் ஃபயரில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நம்மளுடைய இந்த வெள்ளை கொண்டக்கடலை கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான கலரில் நமக்கு தயாராக இருக்குன்னு பாருங்கள். ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. ஸோ இங்கே ஸ்டிர் பண்ணும்போது நீங்களே ஃபீல் ஆகுவீங்க எவ்வளோ ஒரு டெம்ப்டிங்கான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதில் கோகோனட் எதுவுமே நம்ம சேர்க்கலை. பாருங்கள் நல்ல ஒரு அந்த கறி கன்சிஸ்டன்சி பக்கா வந்திருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி உங்கள் டின்னரில் இருக்கும், இல்லை நாளைக்கு காலையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளை சுண்டல் கறி வந்து இடியாப்பம், தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் அதேமாதிரி சீரீஸில் இருக்குது. அது எல்லா ரெசிபிஸும் நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களை என்ஜாய் படுத்துங்க. அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு இதே மாதிரியான ஒரு எம்மியான ரெசிபியோட வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.